நமஸ்காரம். கல்லையும் கரைய வச்ச அனுமான். அனுமான் கல்லை தூக்கி கடலில் போட்டார், அதில் பாலம் கட்டி போகிறதுக்காக. கல்லை கரைய வச்சார் அனுமான், அதுவும் பாட்டு பாடி. அப்படின்னா அப்படி இது என்ன கதைன்னு பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் நீங்களாம் நிறைய பேர் இதை படிச்சிருப்பேன், யூடியூப்லலாம் வந்திருக்கும். எனவே இது என்னோட ஒரு பிரயாசை, இது இந்த கதையை உங்களுக்கு சொல்லலான்னு. கதைக்குள்ளே போகலாமா? இசையில் த பெஸ்ட் நாரதர். நாரதர்கிட்ட இருந்த வீணை பேர் மகதின்னு பேர். இந்த மகதி வீணையில் நாரதர் பாட்டு பாடினா, இசையமைச்சு பாட்டு பாடினா கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்? அவர் யாரோட புள்ள? சரஸ்வதியோட புள்ள. 64 கலைகளுக்கும் அதிபதி சரஸ்வதி. தன்னால் வருமே, பிறந்ததுலேருந்தே அவருக்கு பாட்டு வரும். அவர் பாட்டை கண்டு மயங்காதவா கிடையாது. அந்த மகதியிலேருந்து வர நாதத்துக்கு மயங்காதவா கிடையாது. அதனால தான் நாரதருக்கு பேரே நாத பிரம்மம்னு பேர். பட் இவருக்கு ஈக்குவலாக, இவருக்கு மேலேயே, இவருக்கு காம்படிஷனாக ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்ம ஹீரோ ஹனுமான். ஹனுமானும் வீணை வாசிப்பாராம். சில கோவில்களை நம்ம பார்த்துருக்கோம், ஹனுமார் வீணையை மடியில் வச்சுட்டு வாசிக்கிற மாதிரி. சில கோவில்கள், எல்லா கோவிலும் இருக்காது. எல்லா கோவிலும் சஞ்சீவ மலை தூக்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கதையை கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். சில கோவில்களில் ஹனுமார் வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஹனுமான் வீணையை மீட்டின்ண்டே பாட்டு பாடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் தோடி ராகம். அதனால் அது பேரே அனுபத் தோடின்னு பேர். அவர் புறத்தியார் கேட்கணுங்கிறதுக்கெல்லாம் பாட மாட்டார். தன் கண்ணை மூடிண்டு மெய் மறந்து ராமனை பற்றி பாடிகிட்டே இருப்பார். இதில் அனுமத்தோடிலேயே பாடிட்டு இருப்பார். அப்படியே அதுலேயே அசந்து படுவார் அவர். இந்த ஹனுமன் அப்படியே மெய் மறந்து கண்ணை மூடிண்டு அதுலேயே லயிச்சுண்டு ஸ்ரீராமனை பற்றி அப்படியே பாடிண்டே வீணை மீட்டிகிட்டே இருக்கார் இல்லையா? இதை ஒரு தரம் நாரதர் பார்க்குறார், இந்த பாட்டை கேட்குறார். அப்படியே மெய் மறந்து ஆச்சரியப்பட்டு போயிறார். அனுமன் தான் யாருக்காகவும் பாடுறது இல்லையே, தனக்கு மட்டும் இருக்கணும் தானே, தன்னோட சாந்திக்காக, தன்னோட மன அமைதிக்காக தானே பாடுறார். இது உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இவர் அன்சங் ஹீரோ இல்லையா அந்த பாட்டு பாடுறதில்ல, அதனால் இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாரதர் டிசைட் பண்ணுறார். அப்போ எப்படி இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் பல சங்கீத அகாடமிகள்லாம் விருதுகள்லாம் கொடுக்குறோம். பிரசிடெண்ட்டாக பண்ணுறான் சங்கீத கலாநிதி அப்படின்னு அவார்டு தரோம். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த சங்கீத கலாநிதி அவார்டை பற்றி சொல்லலை, ஜென்ரலாக சங்கீத கலாநிதி அவார்டெல்லாம் கொடுக்குறார். இசைக்கே அவா தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த காலத்தில் தேவலோகத்திலேயே, பிரதர் 3 லோகத்திலையும் இந்த சங்கீத கலாநிதி யார் கொடுக்கணும், சங்கீதத்தில் யார் சிரேஷ்டன், சங்கீத கலாநிதி சொல்ல வேண்டாம், சண்டை வந்துடும். சங்கீதத்தில் யார் சிரேஷ்டன், அவனுக்கு நம்ம தலைமை பதவி தரணும் அப்படின்னு ஒரு வருஷம் ஒன்று நடக்கும். ஸோ அந்த பேச்சு வர்றபோது நாரதர் ஹனுமானோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறார். தாயார் சரஸ்வதி கேட்குறா, ஏண்டா நீ தான் நாத பிரம்மம், நீ ஹனுமானுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுற? ஹனுமானுக்கு சண்டை போட தெரியும், மரத்துக்கு மரம் தாவ தெரியும். அவனை நீ அவனுக்கு நீ சிபாரிசு பண்ணுறியே, உனக்கு அவன் திறமை மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற. அது வேற சொல்கிறா, இங்கே பாரு, இங்கே இருக்கிற பாக்கி சங்கீத நிபுணர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள் இவெல்லாம் சண்டைக்கு வந்துடுவா. எப்படி நீ ஒரு வானரத்துக்கு தரலாம்? நீ வானரத்துக்கெல்லாம் தரப்படாது இந்த அவார்டு அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு இல்லை, பார்க்கலாம், கொடுக்கட்டும் அப்படிங்கிற. இது போனோடனே இது ப்ரப்போசல் போயிடுத்து. யார்கிட்ட? சரஸ்வதிகிட்ட. சரஸ்வதி தானே சீஃப், சரஸ்வதிகிட்ட போயிடுத்து. இந்த மாதிரி ஐ ரெக்கமெண்ட் லார்ட் ஹனுமான் டு பி த சீஃப் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு நாரதர் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டார். இது போட்ட உடனே கிண்ணறர்கள், காந்தார்வர்கள், தேவர்கள் எல்லாரும் சரஸ்வதிகிட்ட போயிட்டார். இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நாரதன் கொடுங்கோ, இல்லை வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு எடுத்து கொடுங்கோ, ஒரு வானரத்துக்கு நீங்கள் எப்படி தருவே அப்படிங்கிற. உடனே சரஸ்வதி எப்படி ப்ளே பண்ணுறா பாருங்க. ஓகே, நீங்கள் என்கிட்ட வந்துட்டு நான் அக்செப்ட் யுவர் அப்ஜெக்ஷன் நவ். இதை யார் முதல்ல அப்ஜெக்ட் பண்ணணும்? நாரதன் தான் அப்ஜெக்ட் பண்ணணும். நாரதனோட பொசிஷனை நாரதனே இப்போ ஹனுமனுக்கு விட்டு கொடுக்க போகிறான். அப்போ நீங்கள் நாரதன்கிட்ட போய் இதை கேளுங்கோ, ஏன் இதை அவன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான், எதனால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான், என்னென்ன குவாலிட்டிஸ் அவன் அசஸ் பண்ணியிருக்கான் ஹனுமனோட, நீங்கள் போய் கேளுங்க அப்படிங்கிற. ஸோ இப்போ எல்லாரும் நாரதர்கிட்ட வரா. நாரதர் சொல்கிறார், இங்கே பார்ப்பா, ஹனுமன் தனக்கு மட்டும் பாடுறவன். நீங்கள்லாம் ஆடியன்ஸாக உட்காந்து பாட்டு கேட்க போகிறீங்களா, அவன் பாடவே மாட்டான். பட் அவன் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் அவனை ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதிக்கு வர சொல்கிறேன். அவன் அங்கே பாடுவான். நான் சொன்னால் அவன் பாடுவான். அவன் பாடுற போது நீங்கள் எல்லாரும் ஒளிஞ்சுட்டு கேளுங்க. அப்புறம் அவனோட திறமையை நீங்கள் சொல்லுங்க. நான் எடுத்த டிசிஷன் ரைட்டா, என் ரெக்கமெண்டேஷன் ஓகேயா, ஓகே இல்லையா அப்படிங்க. இப்படி ஆச்சு. இவர் ஹனுமனுக்கு ஒரு கால் கொடுக்குறாரு. ஏய், நீ இந்த மலைக்கு வா அப்படிங்கிறார். ஸோ அவர் மலைக்கு வரா. அங்கே நாரதர் மீட் பண்ணுறார். அவர் சொல்கிறார், நாரதர் சொல்கிறார், ஹனுமான்
நீ உன்னோட வீணையை வச்சு ஒரு பாட்டு பாடு. இல்லை, உங்களோட வீணைக்கு முன்னாடி நான் என்னத்தை இங்கே பாடுறது, என்னோடய பாட்டு என்னோடய வீணை வாசிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் ரொம்ப தன்னடக்கமாக. இல்லை இல்லை ஹனுமான், நீ பாடு, நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன் இந்த பாட்டை, நீ வீணை வாசி, நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். ஸோ ஹனுமான் உட்காந்துட்டு வீணை வாசிக்கிறார், பாட்டும் பாடுறார். பாடுறபோது அப்படியே நாரதர் மெய் மறந்து போயிடுறார். மெய் மறந்து என்ன பண்ணுறார், தோல்லேருந்து கழட்டி இந்த வீணையை பக்கத்தால் இருக்கிற ஒரு கல் மேலே வச்சுட்டார், ஒரு பாறை அதில் வச்சுட்டார். பாட்டு கேட்டுகிட்டே இருக்கார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இந்த நாரதரோட வீணை உள்ளுக்குள்ளே போயிடுது. தெரியவே இல்லை, ஒரு நரம்பு தான் தெரிகிறது, பாக்கி எல்லாம் உள்ளே போயிடுது. என்னடானா அனுமனோட கானத்தில் வீணையிலேருந்து வந்த நாதத்தில் அந்த மலையெல்லாம் உருக ஆரம்பித்து கல் உருகி வீணை உள்ளுக்குள்ளே போய் போன உடனே இவன் 2 பேருக்கும் ஷாக். நாரதர் ஷாக் ஆகி நின்ன உடனே பாட்டு நின்றுடுத்து. பாட்டு நின்னோடனே கல் இழகி போகிறது நின்று போய் கல் பழையபடி பாறையாகிடுது. இப்போ ஹனுமான் சொல்கிறார், மகரிஷியே நீங்கள் இப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடுங்கோ அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், எங்கிட்ட வீணை இல்லையப்பா, என் வீணை தான் கல்லில் மாட்டின்னு கொடுத்து. சரி, என் வீணையை வச்சு பாடும். இல்லை, அவர் வேண்டாங்கிறார். இது எப்படின்னா, இந்த திருநானம்பாளில் ஒரு ஜோக் வரும், மனோரமா சிவாஜி கணேசன். நீங்கள் என்னோட நாதத்தை வாசித்தாலும் அதே நாதம் வருமானு கேட்பா மனோரமா, ஜில் ரமாமணி. அந்த மாதிரி இவர் கொடுத்தோன்னே அவருக்கு ஹெசிடேஷனாக நாரதருக்கு இல்லை, வாட் வாஸ் த ஃபீலிங் ஒன்றுமே தெரியல. அவர் அந்த வீணை எடுத்துக்கல. அவர் ஒரு பாட்டு பாடுறார். நாரத முனினா அவரோட வாய்ஸுக்கு கம்பேரிசனே கிடையாது. பட் ஆனால் அந்த கல் ஒன்றும் ஆகலை, வீணை அப்படியே உள்ளே இருக்குது. அவரோட மகதி அந்த கல்லுக்குள்ளேயே இருக்குது, இழகி போய் மேலே வரணும், இல்லை வரல. இப்போ உடனே நாரதர் சொல்கிறார் அனுமான்ட்ட, அப்பனே நீயே பழையபடி ஒரு பாட்டு பாடு, கல் இழகட்டும், என்னோட மகதி எனக்கு திருப்பி கொடுக்குறார். பழையபடி பாட்டு பாடுறார் வீணையை வாசிச்சுன்னு. வசிக்கிற போது அந்த கல் பழையபடி இழகி அந்த வீணை கண்ணுக்கு தெரியறது. நாரதர் அந்த மகதியை கையில் எடுத்துக்கிறார். நாரத கானத்தை விட அனுமனோட தோடி அபூர்வம், அம்சம், அட்டகாசம். அதை நம்ம எங்கள் புதுக்கோட்டையில் வந்து வருஷம் வருஷப்பிறப்புக்கு ஏப்ரல் மாதம் 13, 14, 15, 16 இந்த 4 நாளில் கச்சேரிகள், பெரிய பெரிய ஞாத்தாள்லாம் வருவா. நானே சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய கச்சேரிகள்லாம் கேட்டிருக்கேன். ஓப்பன் கிரவுண்டில் மன்னார் திடல் இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த இது ராஜாவோட கோட்டையில் கச்சேரிகள் நடக்கும். அப்போல்லாம் எல்லாம் ராஜாக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் ஓப்பன் ஆகிடுது. நான் எல்லோரோட கச்சேரி கேட்டிருக்கேன். எல்லோரும் ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆரம்பிப்பான், 2:30 மணி 3 மணிக்கு முடிப்போம். அப்புறம் நாங்களாம் நடந்து வீட்டுக்கு போவோம். பாம்பு வரும், மதுரை சோமு பாடினா பாம்பு வரும். டிஎம்எஸ் வந்து பாடியிருக்காவில் மதுரை சோமு. நிறைய கர்நாடிக் மியூசிக்கில் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா எல்லா பாமர மக்களையும் சேர்த்துக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பாட்டுக்குள்ள வரும். செம்மங்குடியெலாம் வந்து நான் பார்த்ததில்ல, மேபி அதுக்கு முன்னாடிலாம் வந்திருப்பாரா இருக்கும். பட் சங்கீத கலாநிதிகள் எல்லாரும் வந்திருக்கா, எல்லா கர்நாடிக் மியூசிக்காராலும் பாடியிருக்காங்க. பாலமுரளி கிருஷ்ணா வந்து பாடியிருக்காப்புல எல்லாரும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரோன்னா, நாரத கானத்தை விட அனுமனோட தோடி ராகம் அபாரம், அமக்களம், அட்டகாசம். அந்த அனுமனை பிரார்த்திச்சுட்டு ஸ்ரீராமனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வாழ்த்துகிறேன், வேண்டுகிறேன். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன் வளத்துடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே. ஒரு சின்ன வேண்டுகோள், இப்போ எல்லா இடத்துலையும் மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. மெட்ராஸ்லாம் மழை பெஞ்சுடுத்து, பெங்களூர்லாம் நல்ல மழை கொட்டி குளிரே வந்துடுத்து. எங்களுக்குலாம் வேணுங்கிற அளவுக்கு மழை பெஞ்சா போதும்னு வேண்டிப்போம். திருப்பி சொல்கிறேன், வேணுங்கிற அளவுக்கு மழை பெஞ்சா போதும்னு வேண்டிப்போம். நீர்நிலைகள்லாம் ரொம்பி பச்சை பசேல் வயல்லாம் எல்லாம் முளைச்சி எல்லாருக்கும் தானியங்கள் விருத்தியாகி எல்லாரும் நன்னா இருக்கணும். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.